ஹாய் கைஸ் ஐபிஎல் 40வது மேட்ச் டிசியும் எல்எஸ்டியும் ஆட போறாங்க. ஸோ எக்கானா ஸ்டேடியம் லக்னோவில் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த மேட்சோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். டெலகிராம் சேனலில் என்னுடைய ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் நான் எந்த டீமை போட்டு கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணுறோம் அந்த டீமை உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். டெலகிராம் சேனல் ஃபைனல் டீம் வேணும் அப்படிங்கிறவங்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லை டெலகிராம் சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு விகே டீம்ஸ்னு சர்ச் பண்ணி கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். குபேரா ஃபேண்டசி ஆப்பில் வெறும் ஒரு பிளேயர் எடுத்து டியோ ஆப்ஷன் மூலியமாக ஃபேண்டசி கேம்ஸ் ஆட முடியும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஆப், ட்ரை பண்ணி பாருங்கள். நியூவாக ரிஜிஸ்டர் பண்ணக்கூடியவங்க லிங்க்கும் ரெஃபர் கோடும் கொடுக்குறேன். ரெஃபர் கோடை கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சைன் அப் போனஸ் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ரியல் கேஷாக வந்து ஒரு அமௌண்ட்டு கொடுப்பாங்க. அதை வச்சே நீங்கள் உங்களுடைய ஃபஸ்ட்டு மேட்ச்சை நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதற்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி விளையாடலாம். லிங்க்கும் ரெஃபர் கோடும் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்கானா ஸ்டேடியமை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளான பேட்டிங் பிச்சாக தான் இருந்திருக்கு. பட் ஸ்லைட்லி கொஞ்சம் ஸ்லோவர் சைடாக இருந்திருக்கு. ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு பெரிய அளவில் எந்தவித அசிஸ்ட்டும் இல்லை. ஸ்பின்னருக்கு கொஞ்சம் ஸ்லைட் டர்ன் பார்த்துருக்கோம். பட் பெரிய அளவில் டர்ன் இல்லை. பேட்டர்ஸுக்கு சாதகமான பிச்சாக தான் இருந்திருக்கு. ஸோ இந்த மேட்சும் ஓரளவுக்கு பேலன்ஸ்டு பிச்சாக இருக்கும். ஸ்லைட்லி ஸ்லோ விக்கெட்டு, பெரிய பவுண்டரிஸ் அப்படிங்கிறதுனால அந்த ஹை ஸ்கோரிங் மேட்சுக்கான பாசிபிலிட்டி ஸ்லைட்லி கொஞ்சம் கம்மி ஆகுது. ஏன்னா மிஸ் டைம் பண்ணால் பெருசாக 4s and 6s போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. கேட்சஸ் ஆகி அவுட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஹை ஸ்கோரிங் 200, 220, 230 அப்படிங்கிற மாதிரி பெரிய லெவல் ஸ்கோர் போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தெரியுது இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஓவராலாக இந்த கிரவுண்டில் 20 மேட்ச் ஆடி இருக்காங்க. ஸோ சேசிங் டீம் 11 முறை வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர் 169. ஸோ இதே ரேஞ்சில் ஒரு ஸ்கோர் கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் வந்து பார்த்துடலாம். எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பவுலிங் கொஞ்சம் வீக்காக இருந்திருக்கு. பட் போன மேட்ச் சூப்பராக அதை கம்பேக் பண்ணி ஒரு நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அடி வாங்கினாங்க. பட் ஆவேஸ் கான் சிங்கிள் ஹேண்டடாக மேட்சை வின் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இந்த சீசன் திக்வேஷ் ராத்தி நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ரவி பிஷ்ணோயும் பேக் டு ஃபார்ம். பட் ஷார்துல் தாக்கூரோட ஃபார்ம் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் சுமார் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்மளால பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ மயங்க் யாதவ் டெஃபினட்டாக இந்த மேட்ச் பிளேயிங் லெவன்லேயே வந்துருவார். போன மேட்ச் இம்பாக்ட் சப்ல வந்து வச்சிருந்தாங்க. பட் பேட்டிங் கொலாப்ஸ் இருந்ததுனால ஆயுஷ் பத்தோனியை இம்பாக்ட் சப் பவுலில் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து பிரின்ஸ் யாதவுக்கு பதிலாக மயங்க் யாதவ் ஸ்ட்ரெயிட்டாகவே பிளேயிங் லெவலில் இருப்பார் அப்படின்னு தோணுது. பார்க்கலாம். ஏன்னா மயங்க் யாதவ் மேலே நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ஹாஃப் சீசன் முடிஞ்சு. ஸோ இதுக்கு மேலே டிலே பண்ண மாட்டாங்க. மயங்க் யாதவ் உள்ளே கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு தான் தோணுது. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பேரை நம்பி தான் மோஸ்ட்லி வந்து அவங்களுடைய பேட்டிங் யூனிட் இருக்குது. ரிஷப் பந்தோட ஃபார்ம் ஒரு கன்சர்னாக இருக்குது. ஸோ இந்த மேட்ச் அவரால் ஆட முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா டெல்லியோட பவுலிங் இன்னும் ஸ்ட்ராங்கரான ஒரு பவுலிங் யூனிட். ஸோ அதனால் ஆடுறது கொஞ்சம் கஷ்டம். இந்த சீசன்லேயே சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக மட்டும்தான் ரிஷப் பந்த் ஒரு டீசென்ட் நாக் வந்து போஸ்ட் பண்ணார். ஆயுஷ் பதோனிக்கு இந்த கிரவுண்டில் நல்ல நம்பர்ஸ் இருக்குது. தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக ஓரளவுக்கு டீசென்ட் ஸ்கோர் போஸ்ட் பண்ணிருக்காரு. பட் டேவிட் மில்லரோட ஃபார்மும் ஒரு பெரிய கன்சர்ன் அப்படின்னு சொல்லலாம். அவரும் வந்து அந்தளவுக்கு டெட்லியாக இது வரைக்கும் பெருசாக எந்த ஒரு இன்னிங்ஸும் ஆடலை. அப்துல் சமாத் செம்ம ஹோப் கொடுத்துருக்காரு. ஸோ இவங்க எல்லாருமே பேட்டிங்கில் வந்து ஓரளவுக்கு நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 3 பேரே ஸ்மால் லீக்லேயே கட்டாயம் எடுக்க வேண்டிய பிக்கு. ரிஷப் பந்த் வேணும் அப்படின்னு சொல்லுவேன். ஆயுஷ் பதோனி அண்ட் அப்துல் சமாத். ஸோ இவங்கள ஜிஎல்ல ட்ரை பண்ணி பாருங்கள். டேவிட் மில்லர் ஸ்டில் ஃபுல் பொட்டன்ஷியல் இருக்குது. நல்ல பிளேயர் நமக்கு தெரியும். பட் இந்த கிரவுண்டில் கொஞ்சம் சிரமப்படுறாரு அப்படின்னு தோணுது. பால் கொஞ்சம் நின்று வர்றதுனால. பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் திக்வேஷ் ராத்தி எக்கனாமிக்கல் பவுலர் அப்படிங்கிற மாதிரி கேட்டகரியில் நான் லிஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா வந்து ஒரு பெருசாக விக்கெட் எடுக்க மாட்டேங்கிறாரு. பட் ரன் கொடுக்காம கண்டெயின் பண்ணி போட்டு போயிடுறாரு. இவர் போடக்கூடிய டெலிவரிக்கு பெருசாக விக்கெட்டும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஸோ அதனால் கிராண்ட் லீக்ல வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நியூ ஃபேண்டசி பாயிண்ட் சிஸ்டம் படி டாட் பால்ஸுக்கெல்லாம் பாயிண்ட் இருக்குது. அந்த ஆஸ்பெக்டில் யோசிச்சிங்கன்னா வேணால் நீங்கள் திக்வேஷ் ராத்தி கிராண்ட் லீக்ல 1-2 டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரவி பிஷ்ணோய் ஜென்யூன் விக்கெட் டேக்கிங் பவுலரு. ஸோ அவரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்ஸ்டெட் ஆஃப் திக்வேஷ் ராத்தி. டிசியை பொறுத்த வரைக்கும் செம ஃபார்மில் இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு போன மேட்ச் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு பவுலிங் ஒரு கன்சர்னாக இருந்தது. அந்த கடைசி ஒரு 3-4 ஓவரில் நிறைய விக்கெட்ஸ் போனதுனால டெனான் ஃபெரேராவை இம்பாக்ட் சப்பா உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. ஒரு பவுலர் ஷார்ட்டாக இருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி அவங்களுக்கு 6 பவுலிங் ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த மூவ் பண்ணாங்க. பட் அது கொஞ்சம் பேக் ஃபயர் ஆனிச்சு. மேபி இன்னொரு எக்ஸ்ட்ரா பவுலரோட ஆடி இருந்தால் ஜிடியோட நம்ம மேட்ச் வின் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால் இந்த மேட்ச்சு துஷ்மந்தா சமீரா மேபி உள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே பிளேயிங் லெவலில் இருப்பார் அப்படின்னு தோணுது. ஏன்னா பெட்டர் பேட்டர் மோஹித் சர்மாவோட. ஸோ அதனால் துஷ்மந்தா சமீரா
மேபி உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு நெறைய இருக்கு அப்படின்னு தோணுது. பவுலர பொறுத்தவரைக்கும். அண்ட் டிசிய பொறுத்தவரைக்கும் போன மேட்ச் வெறும் 2 ஃபாரின் பிளேயர்ஸோட மட்டும் தான் ஆடுனாங்க. ஸோ இந்த மேட்ச் எக்ஸ்ட்ராவா ஒரு பிளேயர் ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. பவுலர்ஸ பொறுத்தவரைக்கும் இந்த டீம்ல மெயின் பவுலர்ஸ் ஸ்டார்க்கும், குல்தீப் யாதவும் தான். ஸோ ஷுவரா வந்து 4 ஓவர் போட்டுருவாங்க. டெத் ஓவர்ஸ்ல மோஹித் சர்மா டெத் ஓவர்ஸ்ல நெறைய ஓவர் போடுவாரு. ஃபேப் டூ பிளிஸி ஸ்டில் ஃபிட்டா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. கருண் நாயர், அபிஷேக் பொரேல் 2 பேரும் தான் ஓப்பன் பண்றாங்க. இதுல அபிஷேக் பொரேல் பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. சூப்பர் பேட்டரு. டொமஸ்டிக் சீசன்ல நல்ல ரன் இருந்திருக்கு. பட் இந்த சீசனும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஸ்டார்ட் கிடைக்குது. பட் விக்கெட்ட த்ரோ பண்ணிடுறாரு அப்படிங்கிறத நம்ம நெறைய முறை பார்க்குறோம். சூப்பரா ஒரு 20, 25 ஸ்டார்ட் கிடைக்குது. அதுக்கப்புறம் விக்கெட்ட த்ரோ பண்ணிடுறாரு. வேணுங்கிறவங்க நீங்க கிராண்ட் லீக்ல தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல மினி கிராண்ட் லீக் அந்த மாரி கூட ட்ரை பண்ணி பாருங்க. விப்ராஜ் நீகம், அதுக்கப்புறம் வந்து இவங்கலாம் வந்து ஓரளவுக்கு அசுதோஷ் சர்மா இவங்கலாம் பெருசா யாரும் எடுக்கல. பட் ஸ்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க அப்படின்னு தோணுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மேட்ச பொறுத்தவரை ஹெட் டு ஹெட்ல இந்த வென்யூல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும். லக்னோக்காக 2 சீசன் கேப்டன் பண்ணியிருக்காரு கேஎல் ராகுல். ஸோ அவருடைய நம்பர்ஸ் ஆப்வியஸா நல்லா இருக்கும். 12 மேட்ச்ல 483 ரன் வந்து அடிச்சிருக்காரு இந்த கிரவுண்ட்ல. குல்தீப் யாதவுக்கும் 2 மேட்ச்ல 4 விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. மித்த எந்த பிளேயருக்குமே பெரிய அளவுல இந்த கிரவுண்ட்ல அந்த அளவுக்கு சக்சஸ் அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியல. ஹெட் டு ஹெட்ட பொறுத்தவரைக்கும் பெஸ்ட் பிக் நம்ம பார்க்கும்பொழுது மிச்சல் ஸ்டார்க், டேவிட் மில்லர், கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ், நிக்கோலஸ் பூரான், அதுக்கப்புறம் வந்து மிச்சல் மார்ஸ். இவங்க எல்லாருக்குமே ஹெட் டு ஹெட்ல சூப்பரான நம்பர்ஸ் இருக்கு. இது தவிர அசுதோஷ் சர்மா ரிவர்ஸ் பிக்சர்ல ஒரு 60+ ரன்ஸ் அடிச்சு வின் பண்ணி குடுத்தாரு. திக்வேஷ் ராத்தி அந்த மேட்ச் தான் ஒரு 2 விக்கெட் எடுத்து ஒரு நல்ல பவுலிங் ஸ்பெல் ஒண்ணு போட்டிருந்தாரு. ஸோ பட் ஸ்டில் 2 பேருமே ஒரே ஒரு மேட்ச் தான் ஆடியிருக்காங்க அப்படிங்கிறதுனால ஆட் பண்ணல. ஸ்டில் நீங்க அவங்க மேலயும் ஒரு ஃபோக்கஸ் வச்சுக்கோங்க. இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும் லோ பெர்சன்டேஜ் ஜிஎல் பிக் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது மயங்க் யாதவ் 150 கிளிக் பண்ணக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் பவுலர். டிசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்னதான் நம்ம சொன்னோம் அப்படின்னாலும் டாப் ஆர்டர்ல எக்ஸப்ட் கேஎல் ராகுல் இப்போ வர்றாரு, 1 டவுன்ல வர்றாரு. ஓப்பனர்ஸ் பிளஸ் இன்னும் ஒரு சில பேட்டர்ஸ் கொஞ்சம் வல்னரபிளா இருக்காங்க அப்படிங்கிறது தான் தோணுது. விக்கெட்டை கொஞ்சம் ஈஸியா குடுக்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கு. ஜாக் ஃப்ரேசர் மெக்கருக்கு ஆடல. ஸோ அதனால ஒரு இலவச விக்கெட் கட்டு அப்படின்னு பார்த்தா கூட அபிஷேக் பொரேல் கொஞ்சம் ஈஸியா விக்கெட்டை த்ரோ பண்றாரு. ஸோ அதனால மேபி பவர் பிளேலேயே கொஞ்சம் ஓவர் போட்டாரு மயங்க் யாதவ் அப்படின்னா கட்டாயம் 1 அல்லது 2 விக்கெட் மயங்க் யாதவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விப்ராஜ் நீக்கம் தைரியமா கொஞ்சம் மேல தூக்கி போடக்கூடிய ஒரு பவுலரு. ஸோ ரன்ஸ் கன்சீட் பண்ணா கூட விக்கெட் எடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கிரவுண்ட்ல மேல தூக்கி போடும் பொழுது டெஃபினட்டா கொஞ்சம் அசிஸ்ட் கிடைக்கும். பிளஸ் வந்து பெரிய பவுண்டரி அப்படிங்கிறதுனால மிஸ்டைம் பண்ணா கேட்சஸ் மூலியமா விக்கெட்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் அக்ஷர் பட்டேல் கொஞ்சம் நிறைய நம்புறாரு இவரை. நிறைய ஓவர்ஸ் வந்து குடுக்குறாரு. போன மேட்சும் அடி வாங்கினாலுமே ஸ்டில் அவருடைய ஃபுல் ஓவர் கோட்டா குடுத்திருந்தாரு. டேவிட் மில்லர் பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட் நம்பர்ஸ்லேயே நீங்க பார்த்துருப்பீங்க. நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ டிசிக்கு அகைன்ஸ்டா. ஸோ கட்டாயம் இந்த மேட்ச் ஓரளவுக்கு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தோணுது. அண்ட் ஃபைனல் ஸ்மால் லீக் டீமே இதான். ஸோ இதில் வந்து நான் கேப்டன் கேஎல் ராகுல், வைஸ் கேப்டன் நிக்கோலஸ் பூரானின் போயிருக்கேன். எய்டன் மார்க்ரம் போடலை. ஏன்னா டிசியை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் பொரேல் பவர் பிளேல மார்க்ரம் ஓவர் போடுவாரா அப்படிங்கிறது டவுட். அபிஷேக் பொரேல் பவர் பிளேலே அவுட் ஆயிடுவார்னு தோணுது. ஸோ அதற்கப்புறம் அக்ஷர் பட்டேல் மட்டும்தான் ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்காரு. அதனால மார்க்ரமுக்கு பெருசா இந்த மேட்ச்ல பவுலிங்ல அந்த அளவுக்கு பெரிய இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்காது அப்படின்னு தோணுது. அண்ட் மார்க்ரம் வர்சஸ் குல்தீப் யாதவ் அந்த மேட்சப் நீங்க கொஞ்சம் கீனா வாட்ச் பண்ணுங்க. அவர் எப்பயுமே அந்த லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடிக் ஸ்பின்னருக்கு அகேன்ஸ்டாகவும் அந்த லெஃப்ட் ஆர்ம் சைனாமேனுக்கு அகேன்ஸ்டாகவும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால வந்து நான் அவரை கேப்டன் வைஸ் கேப்டனாக போடலை. மிச்சல் மார்ஸ் இனிஷியலா ஸ்டார்க்கை கொஞ்சம் பார்த்து ஆட வேண்டியது இருக்கும். கொஞ்சம் விக்கெட்டை த்ரூ பண்றாரு. நிறைய அக்ராஸ் ஆடி விக்கெட்டை வந்து கொடுக்குறாரு. ஸோ இந்த மேட்ச் பார்க்கலாம். ஸோ நிக்கோலஸ் புரான் சேஃபர் பிட் அப்படின்னு தோணுது. ஸோ அதனால நான் அவரை பக்கம் போயிருக்கேன். கருண் நாயர் டீசென்ட் ரன் கொடுப்பாரு அப்படின்னு தோணுது. ஆயுஷ் பதோனி கன்சிஸ்டண்டா ஸ்கோர் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ இவருக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா பவுலர் எடுக்கிறதுனா எடுத்துக்கோங்க. நான் மயங்க் யாதவ் மட்டும் பார்த்துட்டு அவர் பக்கம் போனாலும் போயிடுவேன். இதை மட்டும் இந்த ஒரு பிக்கு மட்டும் டவுட்ல வச்சுக்கிறேன். ஏன்னா டெலிகிராம் சேனல்ல அதை இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இதான் டீமே. இதில் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா டெலிகிராம் சேனல் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ரொம்ப ரிஸ்க் எடுக்க விரும்புகிறவங்க குல்தீப் யாதவ், அதுக்கப்புறம் கருண் நாயர் இவங்களெல்லாம் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தாராளமாக. நன்றி.